துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டிற்கு அருகேயுள்ள பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை மாநில முதலமைச்சரை சந்தித்து கொடுப்பதற்காக நேரில் கடந்த வாரம் அவளை சந்தித்து கோரிக்கைகளை கொடுத்தோம். அப்பொழுது அவருடன் 3 அரசு செயலாளர்களும் உடனிருந்தார்கள். பொதுவாக பாண்டிச்சேரியில் டி பிரிவினர் தனியாக இல்லாமல் ஜெனரல் என்ற தலைப்பின் கீழ் அனைவரும் வருகிறார்கள். இந்த ஜெனரல் என்ற அடிப்படையின் கீழ் டி பிரிவு பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் அந்த டி பிரிவிலே பாண்டிச்சேரி மாநிலத்தில் முழுவதுமாக அலுவலக உதவியாளர்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்களா என்றால் அங்கே நிரப்பப்படவில்லை. படிப்படியாக அந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் அப்படியே நிலுவையில் இருக்கிறது. அதனை முன்பு முதலமைச்சரிடம் எடுத்து கூறிய பொழுது அவர்கள் இதனை பற்றி ஆழமாக அரசு செயலாளரிடத்திலே அதனை கேட்டறிந்தார்கள். அப்பொழுது அரசு செயலாளர் அவர்களும் நாம் புதுடெல்லி அரசாங்கத்திற்கு எழுதியிருக்கிறோம், அங்கிருந்து வந்த பிறகுதான் இவளை பூர்த்தி செய்ய முடியும், ஏனெனில் இது யூனியன் பிரதேசம், எனவே இங்கே அந்த ஆணை இன்னும் வரப்பெறவில்லை, நாங்கள் வந்தவுடன் பூர்த்தி செய்வோம் என்று கூறினார்கள். ஆனாலும் இருப்பினும் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கேரளா தவிர அனைத்து மாநிலங்களிலும் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதாவது டி பிரிவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்ற பல்வேறு அரசு பணியிடங்களாக இருந்த பணியிடங்களெல்லாம் அனைத்து மாநிலங்களிலே இப்பொழுது தனியார் மயத்தில் ஒப்படைத்து வருகிறார்கள். அதைப்போலவே இங்கும் பாண்டிச்சேரி மாநிலத்திலும் துப்புரவு பணியாளர்கள், செக்யூரிட்டி போன்ற பணியிடங்களை எல்லாம் தனியார் மயம் ஒப்படைத்து விட்டார்கள். எனவே இருக்கின்ற ஒரே அரசு பணி பாண்டிச்சேரியில் டி பிரிவு பணியிடம்தான். அந்த பணியிடத்தை கண்டிப்பாக மாநில அரசு, பாண்டிச்சேரி மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையாக கோரிக்கையாக இருக்கிறது. அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பாக பாண்டிச்சேரியில் பணிபுரிகின்ற முனியன் அவர்கள் அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர் சம்மேளனத்தின் அகில இந்திய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியின் மூலமாக அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து பேசி விரைவாக பாண்டிச்சேரியில் டி பிரிவு பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அதுபோலவே கேரள மாநிலத்தில் டி பிரிவு அலுவலக உதவியாளர் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டி பிரிவு பணியிடத்தையே அழிக்கின்ற சூழலைத்தான் தமிழகம் மட்டுமல்ல, அருகேயுள்ள கேரளா, பாண்டிச்சேரி மாநிலங்கள் போன்றவற்றில் அதனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக தீவிரமாக இங்கே இருக்கின்ற அந்த சங்கங்களெல்லாம் எதிர்கொள் கொடுக்க வேண்டிய மாநிலங்கள் என்று பார்த்தால் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இந்த மாநிலங்களை எதிர்த்துத்தான் நாம் போராட வேண்டி இருக்கிறது. வேண்டுமெனில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கும் கேரளா மாநிலத்தில் 2 டி பிரிவுகளை நிரப்ப அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பாக ஆங்காங்கே உள்ள உயர்நீதிமன்றங்களில் அகில இந்திய சங்கத்தின் சார்பாக வழக்கு தொடரப்படும் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் விரைவாக அலுவலக உதவியாளர், அதாவது டி பிரிவு பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து ஏற்கனவே இருந்த இடங்களைத்தான் நாங்கள் பூர்த்தி செய்ய சொல்கிறோம். புதிய பணியிடங்களை எங்களுக்கு கேட்கவில்லை. எனவே அன்பு கூர்ந்து அந்தந்த மாநில முதல்வர்கள் இதிலே கருணை கூர்ந்து இந்த டி பிரிவு பணியிடங்களை நிரப்ப வேண்டுமா இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பாண்டிச்சேரி அரசு செக்யூரிட்டிகளையும் இந்த துப்புரவு பணியாளரையும் தனியார் மயம் மீண்டும் எடுப்பதற்காக அந்த காலியினங்களை பணியிடம் நிரப்புவதற்காக தற்பொழுது ஒரு ஆணை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆணையினையும் நாங்கள் எதிர்க்கிறோம். குறிப்பாக சிறிய
அரசாக இருந்தாலும் அங்கே மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அரசு பணியிடம் என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த அரசுகள் எடுத்து வருவதை அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர் சம்மேளனம் கடுமையாக எதிர்க்கிறது என்பதை மாநில முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்து விரைவாக டி பிரிவு பணியிடங்களை நிரப்ப வேண்டுமா இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.